ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஹார்லிக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல், எசன்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு அழாக்கு அளவு கோதுமையை நைட்டே நல்லா 3 டைம்ஸ், இது ரேஷன் கோதுமை தாங்க, 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு எப்படி முளைக்கட்டுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு வாயில் துணி இல்லைன்னா ரேஷன் வேஷ்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது 2 days இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நாள் கழித்து இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வேர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப முளை வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேர் வந்தால் போதும். இதை ஒரு ஒயிட் கிளாத்தில் நம்ம வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம். வீட்லேயே ஃபேன் காற்று கீழவே இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 3 hours ஆகுது காயணும். இதுக்கு வெயில் தேவையில்லை, ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு அழாக்கு கோதுமைக்கு 100 கிராம் அளவு சர்க்கரையை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க, நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பாதாம் எடுத்திருக்கேன். இதோட 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. இப்போ இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காஞ்சிருக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கோதுமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கூட அதை இருக்கக்கூடாது. நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 minutes நல்லா கைவிடாமல் அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே செய்யணும். எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அது மாதிரி இருந்தவனா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அதே பேனில் எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி அண்ட் ஏலக்காய் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். இப்போ நான் இது 10 rupees பேக்கெட் பால் பவுடர் எடுத்திருக்கேன். 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு அழாக்கு கோதுமைக்கு இந்த 3 பேக்கெட் கரெக்டாக இருக்கும். இப்போ வறுத்து வச்ச கோதுமையை நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். 2-3 வாட்டி இந்த மாதிரி சலிச்சுட்டு மறுபடியும் அரைச்சி மறுபடியும் சலிச்சுக்கோங்க. 3 வாட்டி அரைச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 3 வாட்டி நல்லா பவுட்ரு பண்ணி சலித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பாதாம், முந்திரி, ஏலக்காவை மிக்சரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். பல்ஸ் மோட்லேயே வைங்க. இந்த நம்பர் 1 நம்பர் 2 அதிலெல்லாம் அரைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்ட மாதிரி ஆயிரும். நமக்கு இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி வேணும்னா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் பவுட்ரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கோதுமையோட. எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கலந்தது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஈவனாக வரல, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கடைசியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சலிச்சுக்கோங்க. சலிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஈவனாகிடும். சர்க்கரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து நார்மல் கோதுமையை சேர்க்காம நம்ம முளைக்கட்டி சேர்த்துருக்கோம். அதோடு வந்து பாதாம் வந்து நிறைய இம்யூனிட்டி பவர் கண்டென்ட் நிறைய இருக்குது பாதாமில். அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணால் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த ஹார்லிக்ஸை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட ஹார்லிக்ஸ் பவுடர் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இது ஹார்லிக்ஸ் பவுடர்னும் சொல்லலாம், ப்ரோட்டீன் பவுடரும் சொல்லலாம். எப்போவுமே வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் கலக்கும்போது நல்ல சூடான கொதிக்க வச்ச பாலில் தான் இதை சேர்க்கணும். ஆறின பாலில் சேர்த்திங்கன்னா இந்த மாவு வந்து வேகாது. இந்த பவுடருன்னு இல்லை, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதாக இருந்தாலுமே நல்லா கொதிக்க வச்ச பாலை வந்து சேருங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.